கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அடியேனுக்கு கர்த்தர் தந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு விளக்கு. இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னது? விளக்கு. வாசிங்க. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை வாசிங்க. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிக்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாசித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த பிரசங்கத்தை கேட்க அநேக விளக்குகள் இருக்கு. விளக்கு என்றால் விசுவாசிகள் என்று அர்த்தம். அநேக விளக்குகள் இருந்தாலும் ஆனா எல்லா விளக்குகளும் பிரகாசமாய் இருக்கிறதா, எரிந்து பிரகாசிக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆனா எல்லாரையுமே கர்த்தர் விளக்காக தான் வச்சிருக்கார். ஆனா எல்லாருமே எரிந்து பிரகாசிப்பது இல்லை. இங்கே பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது அநேக விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது. அதுல ஒரு விளக்க பத்தி தான் 9ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து, இந்த ஐத்திகுவும் ஒரு விளக்கு. ஆனா இவன் ஆலயத்துல ஒரு விளக்கா இருக்க வேண்டியவன் ஆலயத்துல வந்து ஒழுங்கு கிரமமாய் இல்லை. நம்ம ஒழுங்கும் கிரமமாய் ஆலயத்துல உட்காரவில்லை என்றாலும் விளக்கு பிரகாசிக்காது. சிலர் வந்து இந்த இப்படி 2 காலை இப்படி வச்சுட்டு இப்படி உட்கார்ந்துருப்பாங்க. எங்க ஆலயத்துல வந்து என்னமோ இந்த கதை கேட்க வந்த மாதிரி இந்த காலை இப்படி வச்சுட்டு இப்படி காலை 2 காலையும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. ஆலயத்துக்குள்ள வந்தால் அவன் எப்படி உட்காரணுமா? ஒழுங்கும் கிரமமாய் உட்காரணும். ஆனா அந்த ஐத்திகு என்பவன் ஜன்னல்ல உட்கார்தான். ஒருவேளை பவுல் சொல்லியிருப்பார், சொல்லியும் கேட்காம இருந்திருக்கலாம். ஏன்னா வாலிபன்னு போட்டிருக்கு. இப்ப உள்ள அநேக வாலிப பிள்ளைகள் சபைக்கு வந்தால் சபையில எப்படி உட்காரணும்? ஒழுங்கும் கிரமமாய் உட்காரணும். இப்படி ஒழுங்கும் கிரமமாய் உட்காராதவன் பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணுதார். இந்த பிரசங்கத்தை கேட்டு விளக்கு என்ன செய்யணும்? ஐயா, பவுல் பிரசங்கத்தை கேட்டு இவனுக்கு என்ன வருது? ஏன் இவன் விளக்கு எரியல? இவனை விளக்காதான் வச்சாரு. அநேகருக்கு இவனை ஒரு வெளிச்சமா வச்சாரு. அநேக சுற்றுவட்டார கிராமங்களுக்கு இவனை ஒரு வெளிச்சமா வச்சாரு. ஆனா ஏன் இவனுடைய விளக்கு எரியல? இந்த விளக்கை எரிய விடாதபடிக்கு இவன் வசனத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்காம உலகத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்ததுனால இந்த விளக்கு எரிய மாட்டுக்கு. ஏன்னா இவன் ஜன்னல்ல உட்கார்ந்து இருந்தான். ஆனால் உலக காத்து இவன் மேல அடிக்கும், உலக சுவாசம் இவன் மேல அடிக்கும், உலக மயக்கம் இவன் மேல அடிக்கும். அந்த காத்து அடிக்க 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 வசனம் இவனுக்குள்ள விதைக்கப்படாதபடிக்கு சாத்தான் இவனுக்குள்ள என்ன கொண்டு வந்துட்டான்? நித்திர மயக்கத்தை கொண்டு வந்தான். பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திர மயக்கத்தினால சாஞ்சிட்டான். நம்ம எத்தனை பிரசங்க கேட்டாலும் எவ்வளவு நேரம் கேட்டாலும் நமக்கு ஏன் தூக்கம் வருது? விளக்கு எரியல. விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல், அப்ப விளக்கு அணைஞ்சாதான் தூக்கம் வரும். விளக்கு என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. நம்மளை கர்த்தர் எப்படி வச்சிருக்கார்? எப்படி வச்சிருக்கார்? ஏன் விளக்கு அணையுது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள்
புத்தி உள்ளவர்களை நோக்கி, ஆ, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், ஆ. எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார். இந்த விளக்கு அணைய காரணம் என்ன இல்லை. அப்ப சபையில எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் நம்ம விளக்கு அணைய காரணம் ஆவி இல்லை. ஆவி இல்லாதவனுக்கு விளக்கு அணைந்து போகும். சபையில ஆவி இல்லாதவங்க எப்போ வேணாலும் உலகத்தார் பக்கமும் உலகத்தின் பக்கமும் திரும்பலாம். அவங்க சபைக்கு வருவாங்க, ஆனா உலகம் கொஞ்சம் சபை கொஞ்சம். அதுவும் வேணும் இதுவும் வேணும். இந்த கேஸை நம்பவே முடியாது. இது எப்போ வேணாலும் உலகத்தின் பக்கம் திரும்பலாம். ஏன்னா என்ன இல்லை, என்ன இல்லாதத விளக்க எரிய வைக்க முடியாது. இங்க 5 ஸ்திரீக கேட்காங்க, எங்க தீவட்டி அணையுது, எங்களுக்கு கொஞ்சம் என்ன தாங்க. இயேசுவினுடைய வருகைக்கு மிக மிக ஆயத்தம் என்னன்னா, விளக்கு எப்பொழுதும் எரிகிறதாக இருக்கணும். உங்கள் அறை கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்கு எரிகிறதாகவும் இருக்க வேண்டும். எதுவரை? இயேசு வருக வர நம்முடைய விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம், நான் முடிச்சிருவேன். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. குத்து விளக்கு குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, எப்பொழுதும் எரியணும். குத்து விளக்கு எப்பொழுதும் எரியணும், எப்பொழுதும் எரியணும். அப்படி எரிந்து கொண்டு இருக்கும்படிக்கு இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை, இதுக்கு தான் ஆவியானவரை தாரார். இந்த விளக்கு எப்பொழுதும் எரிவதற்காக தான் யார தாரார்? நான் ஒரு தரிசனம் கண்டேன். எனக்குள்ள விறகெல்லாம் கலைஞ்சு இருந்தது. ஒரு புறா வந்தது. என்ன வந்தது? புறா வந்து உள்ள போய் அந்த விறகெல்லாம் ஒன்று சேர்த்து எரிய வைக்கி. அந்த தரிசனம் கண்டேன். இன்னும் ஞாபகம் இருக்கு. வேற அதுக்கு முந்தி விறகு எப்படி இருந்தது? அப்ப ஆவியானவரை கத்த நமக்கு தந்தது எதற்கு? நம்ம விளக்க எரிய வைக்க, நம்மள ஆயத்தமா நிற்க பண்ண. அதுக்காக தான் இயேசு எண்ணெயை தாரார். அப்ப அநேகருக்கு இந்த ஆவிக்கும் நமக்கும் ஐக்கியமே இல்லாம போயிருது. ஒரு மனிதனுக்கு மாம்சத்துக்கும் அவனுக்கும் ஐக்கியம் கூடுதலா இருந்தால் ஆவிக்கும் அவனுக்கும் ஐக்கியம் குறையும். ஒரு மனிதனுக்கு ஆவிக்கும் அவனுக்கும் எந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்கோ அந்த அளவுக்கு அவனிடத்துல உள்ள மாம்ச கிரியை சாகும். அந்த மாம்ச கிரியை சாகவில்லையானால் ஆவி என்ன ஆகல, இன்னும் நெருங்கலன்னு அர்த்தம். ஏன்னா ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை என்ன செய்வீர்கள்? அழிப்பீர்கள். நம்ம ஆவியானவரோடு எந்த அளவுக்கு நெருங்குதோமோ அந்த அளவுக்கு அந்த தீயினுடைய அக்கினியினுடைய அந்த வெக்கையிலேயே நம்முடைய மாம்சமானது செத்துரும். அதனாலதான் எசேக்கியேல் எப்பொழுதும் எதோடு சேர்ந்து இருந்தார்? எதோடு சேர்ந்து இருந்தார்? கேருபினோடு சேர்ந்து நடப்பார். ஏன்னா கேருபினுக்குள்ள ஆவி இருந்தது. அந்த ஆவியோடு அவன் சேர்ந்து இருந்தாலே மாம்சத்தின் கிரியை என்ன செஞ்சிடும்? செத்துடும். சிலர் சொல்லுவாங்க ஆவியானவர் இருக்கார், ஆனா மாம்சம்
ஆவியானவர் இருந்தா பரலோகம் போயிட முடியாது. ஆவியானவரோடு ஐக்கியத்தில் இருந்தாதான் பரலோகம் போக முடியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் ஆவியானவர் வேணும். அதுக்காண்டி அப்படி நினைச்சிடாதீங்க, அப்ப ஆவியானவர் வேண்டாம். ஆவியானவர் வேணும். அந்த ஆவியானவருடைய ஐக்கியம் முக்கியம். யோவான் சொல்லுவார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஏன் பரிசுத்த ஆவியானவரை சொல்லல? ஏன்னா அவர் உள்ள ஆவியானவரோடு எப்படி இருக்கார்? ஆவியானவர் அவருக்குள்ள இருந்ததுனால எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இந்த வேதத்துல சபையில அநேக விளக்கு இருக்கும். ஆனா எல்லா விளக்கும் பிரகாசிக்குமான்னு கேட்டா தெரியாது, பிரகாசிக்காது. அந்த விளக்கு இருக்கிறத நிலைய பொறுத்து தான் பிரகாசிக்கும். இப்ப நான் உங்க மத்தியில ஒரே ஒரு விளக்கு மட்டும் வைக்க பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். இங்க ஒரு விளக்கு இருக்கு. இந்த விளக்கு மங்கி எரியுது. சபையில எல்லா விளக்கும் இருக்கும், நிறைய விளக்கு இருக்கு. இதுல நம்ம ஒரு விளக்க பார்க்க போறோம். என்ன விளக்கு? மங்கி எரிகிற விளக்கு. ஏன் ஒரு விளக்கு மங்கி எரியும் என்றால், என்னைக்கும் திரிக்கும் ஐக்கியம் குறைவு. என்னைக்கும் திரிக்கும் ஐக்கியம் குறைவுங்கிறதுனால தான் அது மங்கி எரியுது. இந்த ஆவியானவர் சொல்லுகிற போது மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல மனம் திரும்பாததுனால தான் அந்த விளக்கு மங்கி எரியுது. அதான் என்னைக்கும் திரிக்கும் சம்பந்தம் இல்லாததுனால தான் அந்த விளக்கு என்ன செய்து மங்கி எரியும். ஆவியானவர் நம்மளை உணர்த்தும் போது, அதை நம்ம உணர்ந்து மனம் திரும்பும் போது நம்ம விளக்கு இன்னும் பிரகாசிக்கும். நம்ம விளக்கு மங்கி எரியுதா? மங்கி எரிகிற விளக்கு இருக்கு, மூடப்பட்ட விளக்கு இருக்கு, கட்டிலின் கீழே வைக்கப்பட்ட விளக்கு இருக்கு, தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கு இருக்கு. தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கை எதுவுமே மேற்கொள்ளாது. அந்த விளக்கு எதுக்குமே இடம் கொடுக்காது. ஆனா இந்த விளக்கு மங்கி எரியுது. ஏன்னா ஆவியானவர் இருக்கார். ஆனா ஆவியானவர் சொல்லும் போது அதற்கு செவி கொடுக்கிற செவி கொடுத்தல் இல்லை, அதை உணர்ந்து மனம் திரும்பக்கூடிய மனம் திரும்புதல் இல்லை. நீங்க வெளிப்படுத்தல் தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் மனம் திரும்பி நீ மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியைகளை நீ செஞ்சா, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். மங்கி எரியுது. அது வர கர்த்தர் வார்னிங் கொடுக்கார். ஆனா இது மனம் திரும்பலனா அந்த எரிகிற தீயும் போயிரும். ஆவியும் இல்லை அனலும் இல்லைங்கிற மாதிரி ஆயிரும். ஐசியூ தான். சபையில விளக்கா இருக்க வேண்டியவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? இப்போ ஐசியூல இருக்காங்க. கர்த்தர் ஏன் தெரியுமா நம்மளை கண்டிப்பார்? ஆவியானவர் ஏன் தெரியுமா நம்மளை உணர்த்துவார்? நம்ம விளக்கு இன்னும் எரியணும். ஏன்னா என்னைக்கும் திரிக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. அதனால இது மங்கி எரியுது. இது இன்னும் கொஞ்சம் பிரகாசிக்க பண்ணணுமே. தூசியை உதறி விட்டு நீ எழுந்துரு.
அப்பொழுது கிறிஸ்து உன்மேல் பிரகாசிப்பார். இந்த தூசியை தட்டாத வரைக்கும் விளக்கு இன்னும் நம்ம விளக்கு மங்கி எரிதானால் ஆவியானவர் சொல்லு கேட்டு நம்ம இன்னும் மனம் திரும்பல என்று அர்த்தம். அதான் மங்கி எரியும். நம்ம ஆவியானவர் சொல்லும் போதுதான் என்ன தெரியுமா நினைப்போம், நான் ஒழுங்கா தானே, ஒழுங்கா உள்ளவனுக்கு எதுக்கு சபை? நான் சொல்ல சரிதானே, சபை எதுக்கு? சபை ஒழுங்காக்குற இடம். அப்படி நம்ம ஒழுங்கா ஆயிட்டோன்னா தான் கத்த நம்மள தூக்கிடுவார. நான் சொல்ல சரிதானே, ஐயா நான் ஒழுங்கா தான் இருக்கேன்னு சொன்னா அப்ப எதுக்கு நமக்கு சபான்னு கேட்கேன்? நம்மள தான் கத்த தூக்கிடுவார. உண்மைதானே ஐயா? நம்ம ஒழுங்காகி தேவ சாயல வந்துட்டோம்னா நமக்கு எதுக்கு சபை? நீங்க சொல்லுங்க, நீங்களே யோசிங்களேன், நமக்கு எதுக்கு சபை? நமக்கு சபைக்கு அப்பயே சபைக்கு வரணுங்க, அப்பயே உபதேசம் கேட்கணுங்க. அப்ப நமக்கே தெரியுதா இல்லையா நம்ம இன்னும் ஒழுங்கு? அதனால்தான் நம்ம சபைக்கு வரோம். ஸ்கூலுக்கு எதுக்கு போறோம்? எல்லாம் தெரிஞ்சா ஸ்கூலுக்கு போவோமா? டீச்சர் ஆயிட்டோம்னா ஸ்கூலுக்கு போவோமா? போய் உட்காந்து கத்து அங்க பெஞ்சில் உட்காந்து இப்படி கேட்டுட்டு இருப்போமா? ஐயா நம்ம இன்னும் மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல மனம் திரும்பாதனாலதான் நம்ம இன்னும் எங்க இருக்கோம்? அண்ணாதான் எல்லா சபைக்கும் சொல்வார், எல்லா சபையும் விளக்கு, குத்து விளக்கு. ஆனா ஒண்ணு எரியுது, ஒண்ணு மங்கி எரியுது, ஒண்ணு மூடப்பட்ட விளக்கா இருக்கு, ஒண்ணு கட்டிலின் கீழே வைக்கப்பட்ட விளக்கா இருக்கு, ஒண்ணு தண்டின் மேல ஏற மாட்டேக்கு. என்னத்த வசனம் சொன்னாலும் எவ்வளவு தீய போட்டாலும் ஒன்னும் தண்டின் மேல வர மாட்டேக்கு. அண்ணாதான் இயேசுவே சொல்வார், சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை அதை கேட்டு 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 அதான் சொன்னார், நீ மனம் திரும்பாத பட்சத்துல அந்த இருக்கிற விளக்கு தண்டையும் நான் என்ன செஞ்சிருவேன், உன்னை நீக்கிடுவாரு. நம்மள நீக்கிடுவாரு. ஏன்னா இவன் என்ன செய்ய மாட்டேன், என்னத்தை சத்தியத்தை கேட்டாலும் அவரே பாப்பாரு, நீக்கிடுவாரு. அது வரைக்கும் மங்கி எறியும், அது வரைக்கும் நெறிந்த நாளெல்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் யார் மூலமா சொல்லி சொல்லி பார்ப்பாரு, அது மனம் திரும்பாத பட்சத்தில் நீக்கிடுவார். அவரும் எவ்வளவுதான் பொறுமையா இருப்பாரு. ஐயா அந்த வேலைக்காரனே எப்ப இன்னும் ஒரு வருஷம் மட்டும், ஒரு வருஷம் தான் டைமே, பொறுமை அவ்வளவுதான், ஒரு வருஷம் தான். இத்தனைக்கும் இயேசு உடனே வெட்டி போடுனாரு. அந்த வேலைக்காரன் கேட்க போய் ஒரு வருஷம் இருக்கு, இல்லைன்னா அதுவும் இருக்காது. நம்ம இன்னும் நிற்கோம்னா நமக்கு பின்னாடி யாரோ ஒரு ஜபம் இருக்க போய் தான் நிற்கும். நம்ம திறமையிலையோ நம்ம கிருபையிலையோ நம்ம பரிசுத்தத்திலையோ இல்லை, நம்ம இன்னும் கனியே கொடுக்கல, ஆனால் நம்மளை நிற்க வச்சிருக்காருன்னா அது அவர் கிருபை. நம்ம விளக்கு இன்னும் பிரகாசிக்கவே மாட்டேக்கு, ஆனாலும் நம்மளை நிற்க வச்சிருக்காருன்னா அது கிருபை. ஆவியான உணர்த்தும் போது காதே கொடுக்கறது கிடையாது. நான் நல்லா தானே இருக்கேன், அப்ப எதுக்கு உனக்கு சபைன்னு கேட்கேன். நல்லா இருக்கிறவங்களுக்கு சபை. ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு ஊசி போடுங்க சொல்லுவோமா? ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு போவோம்? தெரியாம தான்ட்டு கேட்க. ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு போவோம்? அங்க போய் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் நான் நல்லா இருக்கேன் செக் பண்ணி பாருங்க, நல்லா இருந்தா எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வாரம் தான் கேட்பாரு. இதே தான் இப்போ அநேக விசுவாசி அப்படிதான் சொல்லுது, நான் நல்லா தானே இருக்கேன், அப்ப எதுக்கு சபை? நான் கேட்க கரெக்ட் தானே. ஆஸ்பத்திரி போனா நல்லா நல்லா இட்டு நல்லா போய் பெட்ல போய் படுப்போமா? டாக்டர் உங்களுக்கு என்ன செய்யுது? ஒன்றும் செய்யல டாக்டர், ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க வந்தேன் அப்படி சொன்னா அவர் விடுவாரா?
இப்ப அநேகருடைய விளக்கை ஆவியானவர் எரிய வைக்க முயற்சிக்காரு. ஆனா அநேகருடைய விளக்கு எரிந்து பிரகாசிக்க மாட்டுக்கு. ஏன்னா அந்த ஆவி எண்ணெய்க்கும் திரிக்கும் சம்பந்தம் வர மாட்டுக்கு, ஐக்கியம் வர மாட்டுக்கு. வசனத்தை கேட்கறதோட கழி அதை செஞ்சாதான் ஐக்கியம் வரும். நம்ம கேட்கறதோட சரி, செய்யறதா அவர் செய்வார், செய்யறதா இவன் செய்வான், செய்யறதா அவன் செய்வான். நான் கேட்கறதோடு சரி, செய்யறதுக்கு மட்டும் வேற ஆள். நம்ம வசனத்தை மட்டும் நல்லா கேட்டுட்டு போயிடுவோம். செய்யறது அந்த அக்கா செய்யுமே, அந்த அக்கா வருமே, வரலையோ, ஏன் நீ வரலாம்ல? அந்த அக்கா செஞ்சா அந்த அக்கா பரலாம் போவோம், இந்த அக்கா செஞ்சாதான் இந்த அக்கா பரலாம் போவோம். நிறைய பேர் அதான் சொல்ல, அந்த அக்கா வருமே, அந்த அக்கா கூட்டு பாருங்களேன். எந்த அக்கா என்ன செய்யுது? ஐயா எல்லாரையும் படைச்ச மாதிரி தான் அந்த அக்காவையும் படைச்சிருக்காரு. எல்லாருக்கும் கிருபை கொடுத்த மாதிரி தான் அந்த அக்காக்கும். வசனத்தை கேட்கணும் எல்லாரும் வருவோம், ஆனா செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை. பிரசங்கம் கேட்க 1000 பேர் இருக்காங்க, ஆனா அதன்படி செய்ய ஒரு ஆள் கூட இல்லை. என் பிரசங்கத்தை கேட்க 5000 பேர் கூடினாங்க, விஷயம் இல்லை, அது பெருசே கிடையாது. எத்தனை பேர் பிரசங்கத்தை கேட்டு செஞ்சாங்க, அதான் பெருசு. என் பிரசங்கத்தை கேட்ட 10,000 பேர் கூட்டிட்டாங்க, எத்தனை பேர்? உடனே நமக்கு என்ன ஆகும்? அப்பா என் பிரசங்கத்தை கேட்ட 10,000 பேரா, அங்கே எத்தனை பேர் செய்வான்? ஸ்கூல்ல வந்து படிக்கிறத பொறுத்து டீச்சருக்கு என்ன ஆகாது, அந்த பரீட்சையில எழுதுல எத்தனை பேர் பாஸ் ஆகுறத பொறுத்து தான் டீச்சருக்கு மேன்மை. எப்ப என் வகுப்புல 40 பேர் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. என் வகுப்புல படிச்ச 40 பேரும் பாஸ்ன்னு சொன்னாதான் டீச்சருக்கு சந்தோஷம். அதான சந்தோஷம். என் வகுப்புல 40 பேர், ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் சார் என் வகுப்புல 40 பேர் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அவர் ஹெட்மாஸ்டர் என்ன சொல்வாரு? டீச்சர் ரொம்ப சந்தோஷம்தான், அந்த 40 பேரும் எக்ஸாம் எழுதி என்ன செய்யணும்? அதுதான் நீங்க இங்க நடத்தினதுக்கு சந்தோஷம், இல்லைன்னா வீண். இதே மாதிரிதான் ஐதீகமும் இருந்தார். அங்க ஆவியானவர் பேசுதார் பவுல் மூலம், கேட்கிறதே கிடையாது. ரெண்டு தள்ளு பின்னாடி போகும், 2 தள்ளு முன்னாடி வரும். இங்க அந்த அன்னைக்கு சாஞ்சிட்டு ஐதீகம் என்ன செஞ்சான்? இந்த ஆவி இல்லாத திரிக்கும் எண்ணெய்க்கும் ஐக்கியம் இல்லாதவங்க எப்ப வேணாலும் உலகத்தின் பக்கம் சாஞ்சிருவாங்க. அதை ஒரு லிஸ்ட்லயே வைக்க முடியாது. இப்போ நீங்க என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சபையில உருப்படியா எத்தனை பேர் சரியா இருக்காங்கன்னு கேளுங்க, நான் என்ன சொல்லுவேன்? அப்படி பார்த்தா சபை இருக்கு, 40 பேர் இருக்காங்க, ஆனா உருப்படியா எத்தனை பேர்னு கேட்டாதான் என்னால, ஆமா அப்படித்தான் சொல்ல முடியும். ஐயா ஆவியானவர் சொல்லுகிறத கேட்கும், ஆனா செய்யறது இல்லை. அப்ப எங்க விளக்கு பிரகாசிக்கும்? இங்க இருந்து பாஸ்டர் என்னத்தை தான் போட்டு ஜெபம் பண்ணாலும் பிரகாசிக்கட்டும் பிரகாசிக்கட்டும் பிரகாசிக்கட்டுனாலும் அங்க விளக்கு பிரகாசிக்காது. மங்கி எரிய தெரிய இன்னும் அணைக்காம இருக்க காரணம், அது மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல மனம் திரும்பணும். நம்ம கேட்கறதே கிடையாது. அநேகர் இப்படி தாங்க இருக்காங்க. நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு அதான் புரிய மாட்டுக்கு. நல்லா இருந்தா எதுக்கு சபை? அதை யோசிக்கவே மாட்டுக்காங்க. நல்லா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு சபை? அப்பயே ஆவியானவர் பேசணும். அப்பதான் ஒண்ணு ஆவியான அங்க தூக்கிடலாமே, நீ யுவர் செலக்டட் அப்படின்னு எங்க தூக்கிடலாம்? வரலோ தூக்கிருப்பாரு. மனம் திரும்பாத பட்சத்துல தான் விளக்கு தண்டை நீக்கிடுவார்.
அது வரைக்கும் ஒரு டைம் வச்சிருப்பார். ஒரு அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ, 1 வாரமோ, 1 மாசமோ, 1 வருஷமோ, அந்தந்த மனிதரை பொறுத்து தான் இருக்கு. அதை கர்த்தர் எப்படியாவது பிரகாசிக்க வைப்பார். யார் மூலம்னாலும் சொல்லுவார், கழுத மூலம் பேசினாலும் பிரகாசிக்க வைப்பார். ஏன்னா அது எப்படியாவது பிரகாசிக்கணும். நம்ம இன்னும் மங்கி எறிகிற விளக்காவே இருக்கக்கூடாது. நீங்க யோபு 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். துன்மார்க்கமா ஜீவியம் பண்ணுகிறவங்களுடைய விளக்கெல்லாம் அணைஞ்சிரும். கர்த்தர் அந்த துன்மார்க்கத்தில் இருந்து மனம் திரும்புவதற்காக தான் கர்த்தர் எச்சரிப்பார். அந்த துன்மார்க்கத்தில் இருந்து மனம் திரும்புவதற்காக தான் கர்த்தர் கண்டிப்பார். அந்த கண்டுதலை கடிந்து கொள்ளுதலை கேட்டு அந்த எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பினோமானால் அந்த விளக்கு அணையாது, அதை பிரகாசிப்பார். நீங்க நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இங்க ஒரு ஸ்திரீயினுடைய விளக்கு அணையாம இருக்கு. நம்ம விளக்கு ஒண்ணு மங்கி எரியுது, இல்லைன்னா விளக்கு மூடப்பட்டு இருக்கு, இல்லைன்னா கட்டிலின் கீழே கிடக்கு. ஆனா இங்க ஒரு குடும்பத்துல ஒரு ஸ்திரீயினுடைய விளக்கு எப்படி இருக்கு? அணையாம இருக்கு. எப்படி? அங்க குணசாலியான ஸ்திரீ இருக்கு, மனம் திரும்புதல் இருக்கு. இப்போ உள்ள ஸ்திரீகள்கிட்ட எங்க மனம் திரும்புதல் இருக்கு? முதல்ல ஒழுங்கான குணம் இருக்கா? இந்த ஸ்திரீயினுடைய விளக்கு அணையலையா? ஏன் அணையாம இருக்கு? அங்க குணம் இருக்கு, மனம் திரும்புதல் இருக்கு. அதனால அந்த ஸ்திரீயினுடைய விளக்கு இரவிலையும் அநேகருக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கு, அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கு. பாவ இருள வாழ்றவங்களுக்கு, சாப இருள வாழ்றவங்களுக்கு, வியாதி என்கிற இருள வாழ்கிறவர்களுக்கு நம்ம தான் ஒரு வெளிச்சம். நம்ம தான் நம்மளே மங்கி எரிஞ்சா என்னத்தை போய் செய்ய? ஐயா, நம்ம இன்னும் கர்த்தருடைய வருகை வர இன்னும் பரிசுத்தமாக வேண்டியிருக்கு. கர்த்தருடைய வருகை வர இயேசுவே என்ன சொன்னா? உம்முடைய சத்தியத்தினாலே என்னை, இயேசுவே என்னை பரிசுத்தமாக்கும்னு சொல்றாரே, நம்ம பரிசுத்தம் ஆயிட்டோம்ல சொல்றோம். பரிசுத்தம் உள்ளவரே என்னை உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்குங்காரு. நம்ம என்ன சொல்லுவோம்? நான் பரிசுத்தம் ஆயிட்டேன். என்ன ஆயிட்டேன்? என்ன ஆயிட்டேன்? உண்மையாவே நான் வேதத்தை அதை படித்த போது எனக்கே ஆச்சரியம். இயேசு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்களேன், உம்முடைய சத்தியத்தினாலே என்னை சொல்ல வேண்டிய அவசியமா? என்னை பரிசுத்தமாகணும் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லைங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்? உம்முடைய சத்தியத்தினாலே என்னை. நாம் என்ன சொல்லுவோம்? நான் பரிசுத்தம் ஆயிட்டேன். போன வாரமே ஆயிட்டாங்களாம். அப்படியான நம்மளை கர்த்தர் எப்போவோ எடுத்திருப்பாரு. பரிசுத்தமானவனுக்கு இந்த உலகத்தில் என்ன வேலை? பரிசுத்தமாக்கப்பட்டவனுக்கு இந்த உலகத்தில் என்ன வேலை? நம்ம தான் அப்படி சொல்லி 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 இருந்த விளக்கையும் அணைக்க போறோம். கர்த்தர் கிருபையா அந்த மங்கி எறிகிற திரிய அணைக்காம இருக்காரு. இவனே இவனை கெடுத்து இவனே அந்த விளக்கை அணைச்சிருவான். அதான் நடக்கும் பாருங்க. ஏன்னா ஆவியானவருக்கு காது கொடுக்கறது கிடையாது, ஆவியானவர் சொல்றதையும் கிடையாது, கேட்கறதையும் கிடையாது, அதற்கு கீழ்ப்படிந்து செய்யறதையும் கிடையாது. கடைசியில் சொல்லிடுறது, நான் நல்லா தான் இருக்கேன். அப்ப எப்படி விளக்கு பிரகாசிக்கும்?
என்னைக்கும் திரிக்கும் சம்பந்தம் இல்லாததுனால தான் அது மங்கி எறியுது. ஆவியானவர் இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த ஆவியானவர் சொல்லுறதை கேட்டு நம்ம கீழ்ப்படிதமாங்கிறது தான் முக்கியம். ஆவியானவர் இருந்து பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்திட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம கோடி ரூபாய் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆமாம், என்கிட்ட ஆவி இருக்கு, நான் எங்கே போயிடுவேன்? வரலாம் முடியாது. ஆவியானவர் தந்தது எதுக்கு? நம்மளை சரி பண்ண, நம்ம செல்ஃபை சரி பண்ண. என்ன நம்மளால முடியாது, நம்மளை சரி பண்ண ஆவியானவரால் தான் முடியும். அப்ப ஏன் பாஸ்டர் ஆவியானவர் அநேகர் இருந்து ஆவியான சரியாக மாட்டுக்காங்க? ஆவியான உணர்த்தும் போது அதற்கு அவங்க செவி கொடுத்து மனம் திரும்புத. அதுக்கு நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? ஆவியானவர் சொல்லிடுவோம். அவங்க ஆவியை பெற்றங்காங்க, ஆனால் அப்படி இருக்காங்களே. ஆவியானவர் இருக்காரு. ஆனால் அந்த ஆவியானவர் சொல்லும் போது கேட்டு மனம் திரும்பக்கூடிய மனம் திரும்புதல் செத்துட்டு. ஆனால் அதை இயேசு இப்ப கடைசி காலத்தில் என்ன எதிர்பார்க்க வந்துட்டார்னா, மனம் திரும்புதல் கேட்ட கனியை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இப்போ எல்லாரும் ஆவியானவர் கேட்டவொன்னே கர்த்தர் கொடுத்துதாரு. ஆனால் மனம் திரும்புதல் போயிருது. என்ன போயுது? ஆவியானவர் வந்ததாரு, மனம் திரும்புதல் போயுது. ஏகாய் கையில எஸ்தரை கொடுக்க, ஆவியானவர் கையில எஸ்தரை கொடுக்க காரணம் என்ன? அவளை சுத்திகரிக்க, அதுக்கு தானே கொடுத்தாரு. அப்ப நம்ம எல்லாம் சுத்திகரிச்சிட்டோன்னு வைங்களேன், நான் சரியாயிட்டேன்னு வைங்க. அப்ப எதுக்கு ஆவியான இங்கன்னு இங்க வச்சிருப்பாரா? எப்போவோ ராஜா பக்கத்தில் என்ன தூக்கி உட்கார்ந்து வச்சிருப்பாரு. நான் சொல்ல சரிதானே? ஐயா, எஸ்தரை நல்லா சுத்திகரிச்ச பின்பு எஸ்தரை எங்க கொண்டு போயிட்டாங்க? ராஜாவது சிங்க. அப்ப நம்மளை தான் கத்த என்னத்துக்கு வலது பசத்தை கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாரு. நம்ம நல்லா சுத்தம் ஆயிட்டோம்னு வைங்களேன், ஆவியானவர் சொல்லி நல்லா கிளீன் ஆயிட்டோம். அப்ப எதுக்கு நம்மளை இங்க வச்சிருக்காரு? நம்ம எதுவுமே இந்த யோசிக்கதே கிடையாது பாருங்க. வசனத்தை வச்சே யோசிக்க, அம்புட்டு மூல அறிவு. இப்படி இந்த மூல அறிவை யூஸ் பண்ணியே அவங்க ஆவிக்குரிய ஜீவத்தை அவங்களே சாக பண்ணிட்டாங்க. சொன்னாலும் கேட்கறது கிடையாது. நான் புரிஞ்சு வச்சுக்கிடுவேன். அவங்க ஆவிக்குரிய ஜீவத்தை அவங்க தான் தடை பண்ணாங்க. நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தை தடை யாரு? சொல்லுங்க. இப்போ ஏன் ஆவிக்குரிய ஜீவத்துக்கு இப்போ யோசுவா தான் தடைன்னு நான் சொல்றேன். யோசுவா ஏத்துக்கிடுவானா? ஏத்துக்கிடுவியா? முடியாது. நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துக்கு நம்ம தான் தடை. ஐயா, என் வீட்டில் பாம்பு வந்துட்டுன்னா கதவை தந்து வச்சா பாம்பு தான். நம்ம அடைக்க வேண்டிய கதவை அடைக்காம பாம்பு வந்துட்டுன்னா என்ன சொல்லுவோம்? நீ ஏன் கதவை திறந்து வச்சிருக்க? கதவு திறந்து பேழைய கதவை அடைச்சாதான் தண்ணி உள்ள வராது. கதவை திறந்து வச்சா தண்ணி உள்ள, காத்து உள்ள, அப்ப விளக்கு அணையதானே செய்யும். முதலாவது நம்ம மங்கி எறிகிற திரி பிரகாசிக்கணும். ஆனா கதவு அடைக்கப்படும். இங்க அடைக்கப்படலை. ஐத்திக்கு நல்ல திறந்த வெளி, காத்து கொஞ்சம் அடிச்சது பாருங்க, அப்படியே பரலோகமே போயிட்டார். எங்க போயிட்டாரு? இவர் இன்னும் அடுத்த நாளுக்கு போகணும், புறப்பட வேணும். மறுநாள் இவர் புறப்படணும் காலையில. ஆனாலும் ஆவியானவர் ஏவுத பிரகாரம் இவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு. இவருடைய சரீர சூழ்நிலை பார்க்காம, இவர் பிரயாசத்தை பார்க்காம, டிராவலை பார்க்காம இவர் என்ன செய்தாரு? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க அவனுக்கு என்ன வருது? ஏன் அவனுக்கு அங்க தூக்கம் வருது? ஐயா, பவுல் பிரசங்கம் பண்ணியே தூங்கினான்னா நம்ம பிரசங்கத்தை கேட்க வேணும். அவனுக்கு தூக்கம் வர காரணம் பவுலினுடைய பிரசங்கம் அல்ல. அங்க அநேக விளக்கு இருக்கு, அந்த விளக்குல இந்த விளக்கு சரியில்லை, மங்கி எரியுது. என்ன செய்யுது? அதுக்காண்டி எல்லாத்துக்கும் தூக்கம் வர தூக்கத்தை நான் சொல்ல, அந்த தூக்கம் ரொம்ப வித்தியாசம். நான் ஆவிக்குரிய தூக்கத்தை சொல்றேன்.
அவங்க நித்திர மயக்கத்தினால் சாய்ந்து பின்வாங்கிட்டான் பாருங்க. மிந்தி அபிஷேகத்துல உச்சத்துல இருந்தவன், கிருபையில உச்சத்துல இருந்தவன், எல்லா ஊழியத்திலும் முன்னாடி போவான். இப்போ எங்க போயிட்டான்? அப்படியே ஒரு மாடி கீழே இறங்கினா, அடுத்த மாடி கீழே இறங்குனா, அதுக்கத்த மாடி கீழே வந்துட்டான். பாஸ்டர் என்ன நினைப்பாரு? சரி பாட்டும், அப்படிதான் நினைக்க முடியும். வேற சொன்ன நம்ம கேட்கவா செய்வோம்? நமக்கு தெரியும் எப்போ அவன் விளக்கு அணைய போகுது, அவன் விளக்கு அவனே அணைக்க போறான், அவன் விளக்கு மங்கி எரிய போகுது, அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு கீழே போறானே. சொன்னா இல்லையே, நான் நல்லா ஜெபம் வந்தேன், நல்ல இங்க ஐத்திகம் அப்படிதாங்க. நல்ல வசனத்தை கேட்டு 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 3ஆம் மெத்த வரைக்கும் வந்துட்டான். நல்லா இருந்தவன் தான், 3ஆம் மெத்த வரைக்கும் வந்துட்டான். ஆனா கொஞ்சம் காத்து அடிச்சுது, கதவை அடைக்கல. என்ன வசனத்தை கேட்டாலும் நமக்கும் உலகத்துக்கும் கதவு திறந்திருக்கிற வரைக்கும் நம்மளை சபையில பரலோகத்துல நிலைத்து நிற்க பண்ணுவது ரொம்ப கஷ்டம். நம்ம தான் நம்ம கதவை அடைக்கணும். இவர் எவ்வளவு வசனத்தை கேட்டு 3ஆம் மெத்தைக்கு வந்தார், ஆனா கதவை திறந்து வச்சார். கதவை எனக்கு உலகமும் வேணும் வசனமும் வேணும்னு வந்து உட்கார்ந்தாரு. சோழி முடிஞ்சது, விளக்கு அணைஞ்சிட்டு. என்னைக்கு உலகமும் வேணும் வசனமும் வேணும் நம்ம வந்து உட்கார்ந்துட்டோமோ அன்னைக்கே நம்ம விளக்கு பிரகாசிக்க கஷ்டம். என்ன வசனம் கேட்டாலும் பிரகாசிக்காது. இந்த வசனத்தின்படி நான் சொல்லுவேன். வசனம் கிரிய செய்யலையா? இல்ல, வசனம் கிரிய செய்யுங்க, அவங்க விட்டு கொடுக்கல. அதான் உண்மை. வசனம் கணுக்கையும் ஊனையும் பிரிக்க கூடியது. அந்த அளவுக்கு உள்ள போகக்கூடிய வசனம் சரியில்லைன்னா என்ன செய்ய? வசனம் சரி, அந்த வசனம் கிரிய செய்ய விட்டு கொடுக்கிற விட்டு கொடுத்தல் இல்லை, மனம் திரும்பக்கூடிய மனம் திரும்புதல் இல்லை. நம்ம எவ்வளவு நேரம் வசனம் கேட்கங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை நாள் கேட்கங்கிறதும் முக்கியம் இல்லை. அந்த வசனம் நமக்குள்ள கிரிய செய்ய இடம் கொடுக்கமா என்பதுதான் முக்கியம். நீ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டேன், நல்ல ஒரு வசனம் கேட்டேன், சந்தோஷம், அது அல்ல. அந்த வசனம் கிரிய செய்ய நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கோமா? அந்த கிரிய செய்த வசனத்துக்கு நம்மளை அர்ப்பணிச்சிருக்கிறோமா? அதான் முக்கியம். அங்கதான் ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். சும்மா வசனத்தை கேட்டு போறதுல ஆசீர்வாதம் வராது. வசனத்தை கேட்டு அது கிரிய செஞ்ச வசனத்துக்கு நம்ம விட்டு கொடுத்தாதான் ஆசீர்வாதம். பேதுருட்ட சொன்னார், ஒரு வசனத்தை நினைவு கூர்ந்துன்னு போட்டிருக்கோம். பேதுரு எதை நினைவு கூர்ந்தார்? கர்த்தர் சொன்ன வசனத்தை நினைச்சு அது கிரிய செய்வதற்கு இடம் கொடுத்து அவர் மனம் திரும்புவதற்கு இடம் கொடுத்ததுனாலதான் மங்கி எரிகிற திரிய அவர் பிரகாசிக்க பண்ணிட்டார். ஆனா யூதாஸ் அப்படி இடம் கொடுக்கல, வசனத்தை நினைவு கூறல, வசன கிரிய செய்ய விட்டு கொடுக்கல. ஆனா பேதுரு வசன கிரிய செய்ய விட்டு கொடுத்தார். மனம் திரும்ப வேண்டிய நேரத்தில் தங்களை டக்குன்னு அர்ப்பணிச்சார், டக்குன்னு மனம் திரும்பிட்டார். அதனால தான் அந்த மங்கி எரிகிற திரிய பிரகாசம் பண்ணிட்டார். இவ்வளவுதான் விஷயம். இந்த உலகத்தில் ஸ்டேட்டஸுக்கு அவரெல்லாம் பார்த்து நம்ம பரலவும் போய்க்கிடவே மாட்டோம். நீங்க வேணா அப்படி நினச்சிக்கணுங்க, அது எனக்கு தெரியாது. நான் படித்த வரைக்கும் அவங்க முன்னாடி என்ன அப்படி சொன்னாரே, அதெல்லாம் நம்ம கேட்டு மனம் திரும்பிந்தோம்னா இன்னத்துக்கு இவங்களை விட நம்ம எங்கேயோ போயிருவோம். நம்ம கௌரவம் நம்ம ஸ்டேட்டஸ் தான் நம்மளை கெடுத்துட்டு, நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம தாங்க கெடுக்கும். பக்கத்தில் உள்ளவங்களை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மை. நான் என் வாழ்க்கையில் பார்த்ததா தான். நம்ம ஆசீர்வாதத்தை நம்மளே கெடுத்துட்டு அவன் கெடுத்தான், இவன் கெடுத்தான், அவங்களால தான் நான் கெட்டு போனேன், இவங்களால தான் நான் கெட்டு போனேன்.
உனக்கும் நமக்கும் உலகத்துக்கும் கதவு அடைச்சு இருந்தாலே கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட எந்த அலை மோதினாலோ, எவ்வளவு தண்ணீர் வந்து முட்டினாலோ, பெருங்காற்றே அடிச்சாலும் அது அசையாது. காரணம், அது வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறதற்கு ஒப்பா இருக்கு. அது அசையாது. நம்ம வசனத்தை கேட்டு செய்யாததுனாலதான் சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலே கொஞ்சம் அப்படி லேசா அசையுது. ஆமா, ஏன்னா வசனத்தை கேட்கும் ஆனா செய்யலை. ஆனா வசனத்தை கேட்டு செய்கிற வீடுக்கும் வசனத்தை கேட்டு செய்யாத வீடுக்கும் வித்தியாசத்தை கொடுத்தார். ஏன்னா அந்த வீடை காற்று வந்தது, அலை அடிச்சது, அதே மாதிரிதான் இதுக்கும் அடிச்சது. ஏன் அந்த வீடு விழல? கதவு அடைச்சிருக்கு. இந்த வீடு ஏன் விழுந்தது? கதவு திறந்திருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஐயா, அவ்வளவு தண்ணி வந்தோம், பேலை என்ன செய்யல? கப் முங்கிச்சா? தண்ணி உள்ள போச்சா? போலையே. நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம தான் நல்ல கதவை அழைச்சி காத்து கொள்ளணும். பைபிளை பொறுத்தவரை அவனால நான் கெட்டேன் இதே கிடையாது. நம்மளால தான் நம்ம கெடுத்தோம். அதான் தங்களை தாங்களே எப்படி நம்ம வசனம் கேட்டு அதை கிரியை செய்ய இடம் கொடுக்கமோ அதே போலதானே அடுத்தவங்க கெடுக்கவும் நம்ம இடம் கொடுத்துருக்கோம். அப்ப அவங்க கெடுத்தான்னு நம்ம சொல்ல காரணம் என்ன? நம்ம தானே கெடுத்திருக்கோம். நம்ம இடம் கொடுக்காம நம்மளை கெடுப்பானா? இப்போ சர்ப்பம் உள்ள வந்தாலும் ஸ்திரீ தானே அதுக்கு இடம் கொடுத்தா. சர்ப்பமா கெடுத்துச்சு? இப்போ சர்ப்பத்தை நம்ம சொல்லுவோமா, ஸ்திரீயை சொல்லுவோமா? யாரு? ஸ்திரீ தான் தன்னை காத்து கொள்ளல. ஸ்திரீ தான். உடனே பழி எங்க போடுவோம்? சர்ப்பம். சாத்தான் இருக்கானே, ஃபர்ஸ்ட் என்னை முன்னேறவே விட மாட்டேங்கான். சாத்தான் என்ன செஞ்ச? நம்ம தான் சாத்தான வீணா வலுக்கட்டாயமா இருக்கும். அவன் கூட கொஞ்சம் ஓரமாக தான் இருப்பான். நம்ம தான் அவனை என்ன செய்வோம்? வெத்தலையும் இந்த பாக்கியும் வச்சு அங்கே நிற்கிறவனை இங்கே கொட்டுருவான். வாப்பா, நான் உனக்கு கொஞ்சம் இடம் தாரேன், என்ன செய், கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை நீக்கி போடுவார். நம்ம எல்லாத்திலும் சரியாயிட்டோம்னா நமக்கு சபை தேவைப்படாது, நமக்கு பாஸ்டர் தேவைப்படாது. நம்ம எங்கே போயிடுவோமே? பரலோகம் போயிருப்போமே. சரிதானே? இன்னும் நம்ம மாறணும், இன்னும் மனம் திரும்பணும். அதுக்கு ஆவியான உணத்தை நம்ம எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்பிட்டே வாரோமோ நமக்கு நல்லது, நம்ம கிருபைக்கு நல்லது, நம்ம கத்த தந்த ரட்சிப்புக்கு நல்லது, கத்த நமக்கு தந்த தயவுக்கு நல்லது. அதையெல்லாம் காத்து கொண்டலாம். அதையெல்லாம் காத்து கொள்ளாம போக காரணம் இதை காத்து கொள்ளலை. சொல்லும் அடியேன், அவனுக்கு தான் கிருபை கூடிச்சு. ஏலியும் சொன்னார் தான் பிள்ளைகிட்ட, கேட்கல. அவன் சொன்னதை கேட்டாங்க, செய்யல. பிள்ளைகள் கிருபை கூடலை, சாபம் தான் வந்தது. பிள்ளைகள் பெற்றோர் சொல்ல கேட்டு செய்யலைன்னா என்ன வரும்? உண்மை. ஏலி சொன்னார், நீங்க செய்யறது நல்லதல்லன்னு சொன்னார். கேட்டாங்க, செய்யலை. தங்களுக்கு தாங்களே சாபத்தை வருவித்து கொண்டார்கள். ஆனா சாமுவேல் கேட்டார், சொல்லும் அடியேன், செஞ்சார், கிருபை கூடுது. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் நமக்கு நம்ம தான் தடை. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன்